அஸ்ஸலாம் அலைக்கும் அண்ட் ஹலோ எவ்ரிவான். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு மதாசி கிச்சனில் நம்ம வந்து டபுள் லேயர் ஓவனில் தந்தூரி பிரியாணி எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு நான் இந்த எல்லா மசாலாவையும் நான் வந்து சிக்கனில் வந்து நம்ம நல்லா மேரினேட் பண்ணிவிட்டு 1 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். இதுக்கு வந்து நம்ம ஆலிவ் ஆயில் இல்லைன்னா குக்கிங் ஆயில் வந்து நம்ம இந்த இதில் வந்து மிக்ஸ் பண்ணணும். ஏன்னா ஓவனில் வைக்கணும் இல்லைங்களா, அதனால் நம்ம வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்புறம் சிக்கனை வந்து நம்ம கட் பண்ணிக்கிட்டு அதுக்குள்ளே மசாலா வைக்கணும். அப்போ தான் நல்லா மசாலா எல்லாமே உள்ளே போகும். உள்ளே போயிட்டு நம்மளுக்கு வந்து குக் ஆகும்போது நல்லா நமக்கு டேஸ்ட் கிடைக்கும். அப்புறம் ஒரு 3 பிக் சைஸ் வெங்காயத்தை வந்து நான் ஒரு 300 மில்லிலிட்டர் ஆயிலில் வந்து நம்ம ஃப்ரை பண்ணி ப்ரௌன் ஆகிற வரை ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் அரிசி வந்து பிரியாணி அரிசி 3/4 கிலோ எடுத்துக்கிட்டேன், அதாவது ஒரு 6 கப் வரும். அப்புறம் நம்ம இது வந்து வடி பிரியாணி இல்லைங்களா, அதனால் நான் வந்து சும்மா நார்மலாக நம்ம ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு அதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை, அன்னாச்சி பூ கொஞ்சம் போடணும். போட்டுட்டு கொஞ்சமாக ஆயிலும் போட்டுட்டு நம்ம வந்து அரிசியை வந்து நான் நினைய வச்சுருக்கேன் ஒரு 1/2 மணி நேரம். அதை நம்ம இது கூட போட்டுக்கலாம். அப்புறம் புதினா இலை, மல்லி இலை, பச்சை மிளகாய், அப்புறம் எலுமிச்சப்பழம் வந்து நான் அப்படியே போட்டாச்சு கட் பண்ணி. அதையெல்லாம் போட்டுட்டு உப்பு போட்டுட்டு நம்ம வந்து அதை வந்து வடிச்சிடலாம். இதை சிக்கனை வந்து நான் ஓவனில் வச்சுட்டேன். இது கொஞ்சமாக நம்ம ஆயில் தடவி நம்ம வந்து ஓவனில் வச்சுட்டு ஒரு 180 டிகிரியில் ஒரு 30 மினிட்ஸ் வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம தம்முக்கும் போடுவோம் இல்லைங்களா, அப்போ கரெக்டாக வந்துடும். நீங்கள் வந்து ஓவன் இல்லைன்னா நார்மலாக வந்து தவாலையோ ஃப்ரை பேன்லேயோ வறுத்து கூட நம்ம போட்டுக்கலாம். அப்புறம் நான் ஃப்ரை பண்ணி வச்ச ஆனியனும் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாமே போட்டுட்டு அது கூட வந்து நான் இஞ்சி வெள்ளை பூண்டு பேஸ்ட்டும் 6 டீஸ்பூன் போட்டாச்சு. போட்டு நம்ம நல்லா வந்து இதை நம்ம கொஞ்சம் நேரம் நான் ஆயிலில் கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணிக்கலாம். அப்புறம் தக்காளி சேர்த்தாச்சு. தக்காளி கொஞ்சமாக நம்மளுக்கு வந்து வதங்கினதுக்கப்புறம் நம்ம இந்த மசாலாவை எல்லாமே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பச்சை மிளகாய் சேர்த்துட்டு அப்புறம் கொஞ்சமாக மசாலா வந்து கருகிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம வந்து கொஞ்சம் சுடு தண்ணி சேர்த்துக்கலாம். அப்புறம் நான் இது கூட தயிர் வந்து ஒரு 4 டீஸ்பூன் தயிரும் நம்ம சேர்த்துக்கலாம். அப்போ கிரேவி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா நம்ம 2 லேயராக நம்ம போடணும் இல்லைங்களா. அப்புறம் மல்லி இலை, புதினா இலை கொஞ்சமாக போடணும். கொஞ்சம் வந்து நம்ம தம் போடும்போது வச்சுக்கலாம். இந்த தந்தூரி சிக்கனை வந்து இப்போ நம்ம எல்லாமே இதில் அடுக்கிட்டு அப்புறம் மசாலாவை கொஞ்சமாக நம்ம நல்லா கிளறி விட்டுட்டு பாதி மசாலாவை வந்து நம்ம பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுக்கிட்டு அப்போ தான் நம்ம லேயர் போடும்போது நம்மளுக்கு நல்லாயிருக்கும். இந்த அரிசியை வந்து நான் வந்து வடித்து வச்சுருக்கேன். அரிசி வந்து கொஞ்சம் நீளமாக ஆனதுக்கப்புறம் நீங்கள் வடிச்சிடலாம் பதம் பார்த்துட்டு. இதே மாதிரி நம்ம இந்த எடுத்து வச்ச சிக்கனை போட்டுட்டு அப்புறம் மல்லி இலை, புதினா இலை, பச்சை மிளகாய், அப்புறம் இந்த ஃப்ரை பண்ண ஆனியன், அப்புறம் பாதி லெமன் இதில் பிழிஞ்சு விட்டுட்டு அப்புறம் செகண்ட் லேயரில் நம்ம வந்து அரிசிலாம் போட்டுட்டு இதே மாதிரி நம்ம மல்லி இலை, புதினா இலை, பச்சை மிளகாய், அப்புறமா வந்து இந்த ஃப்ரை ஆனியன் வச்சுருக்கோம் இல்லைங்களா, ஃப்ரை ஆனியன் வந்து கொஞ்சம் தான் அதில் போடணும். அப்புறம் நெய் கொஞ்சமாக போட்டுட்டு அப்புறம் கலர் வந்து நீங்கள் எல்லோ கலர் இருந்தால் போடலாம். நான் வந்து கலர் போடுறதில்ல. மஞ்சள் பொடியை வந்து நான் கலர் மாதிரி நான் வந்து எப்போதுமே அப்படி தான் ஆட் பண்ணுறேன். எப்போதும் நான் கலர் சேர்க்குறதில்ல. அப்புறம் நம்ம ஒரு தவாவை வந்து கீழே வச்சுட்டு ஒரு 15 நிமிஷம் இல்லைன்னா ஒரு 1/2 மணி நேரம் சிம்மில் வச்சுட்டா நம்மளுக்கு வந்து நல்லா வந்து பிரியாணி வந்து தம் ஆகிடும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.